ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்முடைய மக்கள் தங்கள் பாதுகாவலியாகிய மகா ஆச்சரிய அன்னையின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கக்கூடிய இத்திருக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்திடம் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய கன்னிமரியாவிடமும் அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அந்த ஆளுக்கு செல்வோமாக மீண்டும் ஒரு முறை அனைவரும் அணி செய்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இனியும் கவலை இல்லை இறைவா, இதமும் உன்னை தொழுவோம் தலைவா. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. நடப்பது நலமாகும் வாழ்வினில் நான் இருந்தால் உன்னோடு. மகா ஆச்சரிய அன்னையின் அன்பின் உடன்படிக்கை ஊற்றின் உறவின் பெருவிழாவிற்கு அன்னையின் ஆசிரை அருளை நிறைவாக பெற வருகை புரிந்துள்ள அனைவரையும் சூவன்ஸ்டாட் அருட்தந்தையர்கள் மற்றும் மாதாமைய குடும்பத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இக்கட்டான இக்கால சூழ்நிலையிலும் அன்னை மரியாவோடு வெற்றி பெறுவோம் என்ற மகிழ்வோடு புதிய காலத்தில் புகுவோம் எனும் தந்தை கண்டனிக்கின் வாக்கிற்கிணங்க அருளின் ஊற்றின் இடமாம் சூவன்ஸ்டாட்டில் மரியா உடன்படிக்கையின் ஊற்று என்னும் தலைப்பில் சிந்திக்க பயணிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஒரு குழந்தை எப்படி தன் அன்னையின் அன்பிற்கு ஏற்ற குழந்தையாக மாறுகிறதோ அதுபோல நாமும் மாறுவோம். அன்னை மரியாவின் இதயம் நமக்கு அன்பும் மீட்பும் தரும். அன்னை மரியாவின் இதயத்தில் தஞ்சம் புகுவது ஒன்றே நமது வாழ்வின் வெற்றியாகும். ஏழ்மை, வறுமை, முதுமை, கொடிய நோய் இவற்றால் வரும் துன்பத்திற்கு ஆறுதலாக கனிவு, இரக்கம், பிறர் நல உதவிகள் செய்யும் ஆர்வம் நம் இதயத்தில் எழ வேண்டும். நமது இதயமும் அன்பால்
இரக்கத்தால் உருக வேண்டும் என அன்னை மரியாள் தம் இதயம் திறந்து அன்பால் அழைக்கிறார். எனவே சுயநலத்தால் சுருங்கிவிடாமல் பிறர் நலம் பேணும் நம் இதய வாசலை திறப்போம். கடவுளின் புதிய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்து வழியாக வலியுறுத்துவது ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதாகும். எனவே அன்பை மட்டும் பகிர்ந்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் அன்பின் ஊற்று மட்டுமே என்றுமே வற்றாத ஜீவநதி. இது போலவே அன்னை மரியாவும் வாழ்ந்து காட்டினார். எனவே தூய ஆவின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்றவற்றை தூய ஆவின் சக்தியால் அன்னை மரியா எவ்வாறு வாழ்ந்து காட்டினாரோ அதுபோல நாமும் வாழ்ந்து அன்னையின் மீதுள்ள விசுவாசத்தை பலப்படுத்த இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்னையின் திருவுளத்தை வாழ்ந்து காட்டும் வரம் வேண்டுவோம். வருக, மகா ஆச்சரிய அன்னையின் ஆசிரை அருளை பெற்று செல்ல. தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மதுரை மகா ஆச்சரிய அன்னையின் திருத்தலத்தில் அன்னையோடு அன்பில் இணைந்து ஆலமர விழுதுகள் போல் அன்னையின் குடும்பமாக இன்று சிறிய குடும்பமாக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்து அன்போடு இத்திருவிழா திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இறைவனாம் தந்தையின் ஆசிரையும் தூய ஆவியின் கொடைகளையும் திருப்பலி வழியாக பெற்றுத்தர வந்திருக்கும் அன்பிற்கும் உயர் மதிப்பிற்கும் உரிய எங்கள் மகா ஆச்சரிய அன்னை மண்டல தலைவர் தனபால் ராஜா அவர்களையும் இத்திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் புதிய குரு, ஒரு மாதம் சரியாக அவர் குருப்பட்டம் பெற்று ஒரு மாதம் ஆகிறது, அருட்பணி அருண்ஜோதி அவர்களையும் மரியாள் உடன்படிக்கையின் ஊற்று என்ற தலைப்பில் கனமான கருத்துக்களை தன் கனிவான குரலில் அள்ளி தெரிக்க விட வந்திருக்கும் தந்தை ஜெயக்குமார். இவர் என்னுடைய சென்னையில் என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ரீஜனல் ஹவுஸ் இருக்கின்றது, அதனுடைய அதிபராக இருக்கின்றார். அவர்களையும் இவர்களுடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வருகை புரிந்திருக்கும் புதூர் பங்கு தந்தை தாஸ் கென்னடி அவர்களுக்கும், காதர் கிணறு பங்கு தந்தை ஜோசப் கெண்டனி அவர்களையும் ஓரிக்கோட்டை பங்கு தந்தை எட்வர்ட் ஜெயக்குமார் அவர்களையும் மற்றும் உடன் தோழர்களான ஷோன்ஸ்டாட் தந்தையர்களையும் சலேசிய சபை அருட் சகோதரிகளையும் அன்னையின் பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please away.
பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாலை நிலத்தில் இஸ்ராயல் மக்கள் துயருற்ற வேளையில் ஆண்டவராகிய கடவுள் அவர்களிடம் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்கள் இனங்களில் நீங்கள் என் தனி சொத்தாவீர்கள், எனக்கு தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள் என்று ஆண்டவரும், அதற்கு மறுமொழியாக அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்று தூய உடன்படிக்கை செய்து கொண்டனர். அதன் அடையாளமாக மோசே அவர்கள் மேல் தூய இரத்தத்தை தெளித்தார். இன்றைய நமது பாலை நில அனுபவமாகிய கொரோனா பெருந்தொற்று பரவல் காலத்திலும் கூட நம் தந்தையாகிய கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்ய காத்திருக்கிறார். நம்மை நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை உணர்வுடன் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. அதிகாரம் 24, 3 முதல் 8 முடிய. மோசே கடலிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையில் நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள். வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தையும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படி என்றென்றும் உன்னை நம்பும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலை அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகளை செலுத்தினர். மாடுகள் நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். இரத்தத்தின் ஒரு பகுதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவை அனைத்தும் வார்த்தைக்கு மிக்கன, ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னோடு உள்ளவே அவரை
ஆண்டவர் தமது இரண்டாம் உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டில் செய்து கொள்கிறார். கபிரியேல் தூதரை மரியாளிடம் அனுப்பி இயேசுவின் தாயாகும் உடன்படிக்கையை தந்தையாம் இறைவன் செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின் நிறைவு கல்வாரி மலையில் இறைமகன் இயேசு சிந்திய இரத்த பலியின் போதும் மரியாவும் அவருடன் பயணித்த பொழுது நிறைவடைந்தது. இறை மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த உடன்படிக்கை பேழைகளை ஏந்தி செல்லும் தூதுவர்களாய் மாற வேண்டும் என விடுவிக்கப்படும் அழைப்பை இவ்வாசகத்திற்கு செவிமடுப்பதன் மூலம் உள்ளத்தில் ஏற்போமாக. இரண்டாம் வாசகம். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். புதிய உடன்படிக்கையின் தலைமை குரு இயேசுவே. இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயவரத்தில் ஊழியம் செய்கிறார். முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருப்பினும் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவரின் அருள் வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 26 27 வரை. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உடன்படிக்கையின் வேந்தனாம் தந்தையின் அன்பும் உடன்படிக்கைக்காக தன் உயிரையே பலியாக ஒப்புக் கொடுத்த திருமகனின் அருளும் உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலே தூண்டி எழுப்புகின்ற தூய ஆவியாரின் ஆசீரும் உடன்படிக்கைக்கு ஆம் என்று சொல்லி உடன்படிக்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன அன்னையினுடைய வழிநடத்துதலும் என்னாலும் உங்களோடும் இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் இருப்பதாக.
உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன்படிக்கை என்பது நான் உங்களுக்கு கேட்கிற அம்மாட்ட அம்மா எனக்கு திருப்பி கொடுக்குறாங்க, இது உடன்படிக்கையா அப்படின்னு. நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய பண்பாட்டிலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தையும் சரி அவ்வளோ பயன்படுத்துறது கிடையாது இல்லைங்களா? ஆனால் வாழ்கிறோம் இல்லைங்களா? திருமணம் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை திருமணம் ஆனவங்களா? உடன்படிக்கை செஞ்சுருக்கீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு அம்மா சிரிக்கிறாங்க தலை கீழே போட்டு, வெக்கம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. உடன்படிக்கை செஞ்சுருக்கோம் இல்லையா? ஆனால் உடன்படிக்கை என்ற வார்த்தை யாரும் பயன்படுத்துவது கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய பண்பாட்டிலும் 2 வகையான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவது ஒப்பந்தம் இல்லைங்களா? 2வது உடன்படிக்கை. பெரும்பாலான நேரங்கள் ஒப்பந்தம் உடன்படிக்கை 2க்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி இல்லைங்களா? எது சரியான வார்த்தை என்று தெரியாத ஒரு குளறுபடி. ஒப்பந்தம்னா என்ன முதல்ல பார்த்துருவோம். அப்போ உடன்படிக்கை தெளிவாக தெரியும். ஒப்பந்தம் என்பது ஒரு எழுத்து வடிவிலோ அல்லது பேச்சு வடிவிலோ ஒரு கான்ட்ராக்ட் போடுறது இல்லைங்களா? நான் இதை செஞ்சா நீ இதை செய்வ இல்லைங்களா? அது சொல்லுவாங்க இஃப் தென் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா உங்க வீட்டில் நீ வீடு கட்டுறீங்க, முதல்ல நீங்க காசை கொடுக்கணும், அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க வீடு இல்லைங்களா? அதே போல நான் இதை செய்தேன் என்றால் நீங்க இதை செய்யணும். அதுல வந்து என்னென்ன இருக்குன்னா லாபம் இருக்கும், ஊதியம் இருக்கும், எது வேணாலும் இருக்கீங்க. ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும் இல்லைங்களா? கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வேலைக்கு சேர்ந்து ஒப்பந்தம். உடன்படிக்கை என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற பொழுது, உடன்படிக்கை என்பது 2 உறவுகளுக்கு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? 2 உறவுகள் சம்பந்தப்பட்டது. உறவுகளுடைய அடிநாதம் உடன்படிக்கை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற பொழுது, ஆன்மீக வடிவிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவு முறை. கடவுள் தன்னுடைய இயல்பிலே பங்கு பெறுவதற்கு மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்ப உடன்படிக்கையில என்ன அதிகமா இருக்குன்னு பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு நல்லா தெரியும், திருமணம் ஆகிருக்கீங்க இல்லைங்களா? என்ன சொல்லியிருக்கிறீங்க? வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா? நான் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் இல்லைங்களா? நீங்க நல்ல பேர் நினைச்சிருக்கிறீங்க, சாமியாருக்கு மனப்பாடமா தெரியும். பெரும்பாலும் மற்றவர்களை பற்றியது பெரும்பாலான நேரங்கள்ல நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய நல்வாழ்வுக்காக நான் இருக்கிறேன், இது சொல்வதுதான் உடன்படிக்கை. பிறர் நல்லா இருப்பதற்காக, பிறரை தூக்கி விடுவதற்காக மேற்கொள்வது உடன்படிக்கை. ஆனா ஒப்பந்தம், நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ எக்கேடு போல எனக்கு என்ன, அது ஒப்பந்தம். அப்ப 2க்கும் இடையே உள்ள வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்ல வேண்டும் என்றால், உடன்படிக்கையில் அன்பை பார்க்கலாம், ஒப்பந்தத்தில் ஆதாயத்தை பார்க்கலாம். உடன்படிக்கையில் என்ன பார்க்கலாம்? இதயத்தை பார்க்கலாம், ஒப்பந்தத்துல லாபத்தை பார்க்கலாம். உடன்படிக்கையில் உறவை பார்க்கலாம், ஒப்பந்தத்துல ஊதியத்தை பார்க்கலாம். உடன்படிக்கையில் ஒப்புயர்வை பார்க்கலாம், ஒப்பந்தத்துல உடைஞ்சு போறதை பார்க்கலாம் இல்லைங்களா? இதான் 2க்கும் உள்ள வேறுபாடு. அப்ப என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, முதலாவது கடவுள் மனிதனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை. என்னன்னா முக்கியமான சாராம்சங்கள் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாடு தெளிவாக சொல்கின்றார்கள். ஒரு உடன்படிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கு சில சாராம்சங்கள் இருக்க வேண்டும். முதலாவதாக 2 பார்ட்டிஸ் இருக்கணும், 2 பேர் கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் உடன்படிக்கை முழுமை பெறும். 2 பேர் கண்டிப்பா இருக்கணும். 2வது, உடன்படிக்கையில் வாக்குறுதிகளும் உறுதிமொழிகளும் இருக்கும் இல்லைங்களா? உடன்படிக்கையில வாக்குறுதியும் அடுத்தது உறுதிமொழியும் இருக்கும். 3வது, பழைய ஏற்பாடின்படி உடன்படிக்கை மேற்கொள்கின்ற பொழுது ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும்தான் உடன்படிக்கையாக பழைய ஏற்பாட்டில் ஏற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்ப இந்த சாராம்சங்களை எல்லாம் கொண்டதுதான் உடன்படிக்கை. கடவுள் நம்மிடம் விரும்புகின்ற எதிர்பார்ப்பு என்னவென்றால், உடன்படிக்கையின் மக்களாக நம்முடைய விசுவாசம் உடன்படிக்கை விசுவாசமாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதான் மரியாள் உடன்படிக்கையின் ஊற்று என்ற சிந்தனையில் தியானிக்கவும் தியானிக்க வாழ்வாக்கவும் அழைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய தந்தை கிண்ணி சொல்லுவார், இதுதான் உடன்படிக்கையினுடைய ஆரம்பம். புதிய உடன்படிக்கை வழிநடத்தக்கூடிய ஆரம்பம். பழைய உடன்படிக்கையை நினைவூட்டுவதற்கும் அவர்களை பழைய உடன்படிக்கையை நீ வாழும் சொல்வதற்கும் இறைவாக்கினர் அனுப்பினாரு, குருக்களை அனுப்பினாரு. இந்த புதிய உடன்படிக்கையின் அச்சாரமாக தன்னுடைய அம்மாவையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு சொல்லுவாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய உடன்படிக்கை நீங்களே சொல்லி யோசித்து பாருங்க. யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? உங்களை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்காட்டா அந்த காலத்துலலாம் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா, அவங்க மாப்பிள்ளை சொல்லியிருப்பாங்க, பொண்ணை கண்கலமாக பார்த்துக்கங்க இல்லையா? இந்த காலத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை எப்போ தான் சொல்லுவாங்க, ஃபாதர் சொல்றாரு. பெரும்பாலான நேரங்களில் இது நடக்கும். யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவரை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வாசகத்துல
ஆண்டவர் யாரை பற்றி சொல்றாரு? முதல்ல மரியனையை பற்றி சொல்றாரு இல்லையா? இவர் தான் உம்முடைய மகன், அவரை பார்த்துக்க. அடுத்து அவருடைய சீடை பார்த்து சொல்ற என்ன சொல்றாரு? இதுதான் உன்னுடைய தாய். அந்நேரம் முதல் அந்த சீடர் அன்னையை தன்னுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொள்கின்றார். எங்களுடைய நிறுவன தந்தை இந்த ஒரு முக்கியமான விடயங்களை எடுத்துக்கொண்டு சொல்லுவார். இங்கதான் இந்த அன்பின் உடன்படிக்கை ஆரம்பமாகின்றது. நாம் ஒவ்வொருவருமே எப்படி தந்தையாக இறைவன் தன்னுடைய மகனை இந்த தாயை கொடுத்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவருமே இந்த தாயிடம் நம்மை முழுவதும் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார். அப்ப இந்த தாயிடம் கொடுக்கின்ற பொழுது எப்படி இந்த தாய் தன்னுடைய மகனை வளர்த்தாரோ அதே போல உங்களை என்னையும் வளர்க்கிறாரு. இது ஏதோ நைட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த கனவு வந்துச்சுன்னு சொல்றது கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை, ஆன்மீகத்தை தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் திருத்தலத்திற்கு, ஸ்டூடெண்ட் சமூகத்திற்கு என்னுடைய நிறுவனத்தை கொடுத்துட்டு போறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 1914 ஆண்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கின்ற பொழுது, இவர் வந்து இப்படி செமினரியில் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக தந்தையா போறாரு. வாழ்கின்ற சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த இளைஞர்கள் வந்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அடக்குமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது தந்தை கென்னடிக்கு ஞாபகம் வந்து தன்னுடைய அர்ப்பணம். நான் எப்படி அன்னை மரியாளுக்கு அர்ப்பணம் செஞ்சனோ அதே போல இந்த சகோதரர்களும் அர்ப்பணம் செய்தார்கள் என்றால் அன்னை மரியாள் இவர்களையும் ஏற்றுக்கொள்வார், தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள் இவர்களையும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ப்பணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து அக்டோபர் 18ஆம் தேதி 1914ஆவது ஆண்டு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அன்னையே, இன்றிலிருந்து நாங்கள் உமது பிள்ளைகள், நீங்க என்னுடைய என்ன சொன்னாங்க? இனியிலிருந்து நீங்க என்னுடைய தாய், நாங்க உங்களுடைய பிள்ளைகள் சொன்னதும் மட்டுமல்லாமல் நான் சொல்லியிருக்கேன் உடன்படிக்கை வாக்குறுதிகளும் உறுதிமொழி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா, உறுதிமொழி கொடுக்குறாங்கன்னா, சாதாரண கல்லறை சிற்றாலயம், இந்த சிற்றாலயம் இங்க வந்து குடிகொள்ள வேண்டும். இந்த சிற்றாலயம் குடிகொண்டு இந்த சிற்றாலயத்தை நீங்கள் அருள்வாளிக்கும் இடமாக நீங்கள் மாற்ற வேண்டும். அப்பதான் நீங்க எங்களுடைய அர்ப்பணத்தை ஏற்றி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. இவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறான்னு பார்க்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய வாக்குறுதியின்படி என்னுடைய ஜபத்தாலும் தவ முயற்சிகளாலும் இந்த அர்ப்பணத்தை பேணி காப்போம். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சா புரியலையா? தூங்கலையா நீங்கெல்லாம்? சரி, எதுக்கு பேணி காப்போம்? எங்களுடைய ஜபத்தாலும் எங்களுடைய தவத்தாலும் நாங்கள் இந்த அர்ப்பணத்தை பேணி காப்போம். சொன்னதோடு மட்டுமல்லாமல் இறுதி வரை வாழ்ந்து காண்பித்தார்கள். அந்த 1914 அக்டோபர் 18ஆம் தேதி இது நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு சகோதரருமே சரி இதற்காக ஒவ்வொரு நாள் முழு மூச்சோடு போராடினார்கள். தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார்கள். தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்து கொண்டு தியாகங்கள் செய்து முன்னேற வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தார்கள். அந்த உடன்படிக்கையை தான் நம்ம உடன்படிக்கை திருவிழா கொண்டாடுறோம். அதுதான் எங்களுடைய நிறுவன தந்தையும் இந்த உடன்படிக்கை திருவிழாவின் வழியாக பலர் வந்து அன்னையோடு இன்னும் உடன்படிக்கை செய்து கொண்டு தங்களை இந்த உடன்படிக்கையினுடைய பார்ட்னர்களாக, இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்க பார்ட்னர் தமிழ்ல? பங்காளிகள், இல்லைங்களா? பங்காளிகளாக இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். நம்ம வந்துட்டு மாதா தொட்டு கும்பிட்டு போறோம் கிடையாது. நிறுவனம் தெளிவாக சொல்லுவார், நம்முடைய மாதாவினுடைய பக்தி முயற்சி என்பது தொட்டு கும்பிட்டு போறது கிடையாது. மாதாவினுடைய பக்தி முயற்சி என்பது வாழ்க்கை முறை. நீ வாழ வேண்டும். எப்படி அவர் வாழ்ந்தாரோ, அவர் எப்படி கடவுளத்திற்கு ஆம் என்று சொன்னாரோ அதே போல நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளத்திற்கு ஆம் என்று சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுதான் உடன்படிக்கை. அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். நல்லாட்சியின் நாயகனே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் நாட்டு மக்களின் நலன் கருதி தெய்வ பயத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்யக்கூடிய தேவ ஞானத்தை அருளி அவர்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தை உருவாக்க தேவையான அருளை வழங்குமாறு ஆச்சரிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். உலகை ஆளும் என் இறைவா, உம் தாய் ஆச்சரிய அன்னையின் திருநாளை கொண்டாடி வந்த இந்த நல்ல நாளில் உம்மை நாடி வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்தருட
மகா ஆச்சரிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், அவரது காயங்களை கட்டுகிறார். நம்பிக்கையின் தெய்வமே இறைவா, நோயால் வாடுவோருக்காக, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பரவி வரும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோர் குணமடையவும், நலமானவர்களை பாதுகாக்கவும், அனைவரின் உடல் நலனுக்காக உழைப்பவர்களை திடப்படுத்தவும் உமது இரக்கத்தின் திருமுகத்தை எங்கள் மீது திருப்ப ஆச்சரிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவனும் நீ என் வாழ்வில் ஜீவனும் நீ, என் நன்பின் தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அன்புக்குரிய இறை மக்களை, ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவர் நிச்சயமாக நமது ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களை ஏற்று நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியா எவ்வாறு ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையின் அடியில் நின்று துணையாக இருந்து ஜெபித்தாரோ, அதேபோல் நம்மோடும் இந்த நேரத்தில் துணையாக இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
மீட்புக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், நீ மறுமணமும் உமது இறப்பினை அறிந்திருக்கின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திடும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம் ஒவ்வொருவருக்காக தமது அன்னையை நமக்காக முழுமையாக தந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். மொழி பேசவா உன்னை காண பொழுதெல்லாம் நீர் சூழுவே எனக்கு இறைவா என் ஜீவன் தினம் தேடும் உறவெல்லாம் நீயே என்னென்று மொழி அன்புக்கு சகோதர சகோதரிகளே, இது நன்றியின் நேரம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து மகிழ்ச்சியோடு பாடுகின்றது. நன்றி என்ற வார்த்தையை கேட்பதை விட சொல்லும் பொழுதுதான்
அந்த வார்த்தையை அழகு பெறுகின்றது. ஆகவே வார்த்தைக்குள் அடங்காத வியப்பை இதயத்துள் ஏந்தி என் மகிழ்வான நன்றிகளை இதயபூர்வமாகவும் ஸ்வரத்தோடும் பதித்திட விரும்புகின்றேன். பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சிறிய அளவில் எளிய முறையில் இத்திருவிழாவை தடைகளும் தடங்களும் இல்லாமல் நடைபெற்றதற்கு காரணம் இறைவனுடைய கருணையும் அவருடைய ஆசீர்வாதம் தான். எங்கள் விழா குழுவினருக்கு உள்ளத்தில் தெம்பும் உடலில் சக்தியும் அளித்து உதவிய இறைவனுக்கு 7 ஸ்வரமும் இணைந்த சம்பூர்ண ராகத்தோடு நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அகத்திலே இறைவனை தரிசித்து இகத்திலே மகிழ்ச்சியை சுமந்து வாழ்வில் எளிமையை நிலை குலையாமல் கடைபிடித்து வாழும் எங்கள் தமிழக மகா ஆச்சரிய அன்னை மண்டலத்தின் தலைவர் தனபால் ராஜா அவர்களுக்கு இவ்விழாவில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்ததற்காக என் நன்றியை மேலகர்த்தா ராகத்தோடு உரித்தார். இயேசுதான் என்னை இந்த துறவு வாழ்வுக்கு தேர்ந்து கொண்டுள்ளார். அவரது விருப்பத்தை ஏற்று தமது இலக்கை நோக்கி தொடர்ந்து பணியாற்ற மிகுந்த கனி கொடுக்க அது நிலைத்து நிற்க அவரின் அழைப்பை ஏற்று திருவிழாவிற்கு என் அழைப்பினையும் ஏற்று தன் கம்பீர வசீகர குரலில் இத்திருப்பலியை சிறப்பித்த என் சபையின் இளைய குரு அருட்பணி அருண்ஜோதி அவர்களுக்கு ஆனந்த பைரவி ராகத்தோடு என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மரியாள் உடன்படிக்கையின் ஊற்று என்ற தலைப்பில் சிறந்த மறைவுரை ஆற்றியவர் அருட்பணி ஜெயக்குமார். சிறந்த கருத்துக்களை முத்துக்களை போல தேர்ந்தெடுத்து மிக தெளிவாக எளிமையாக அடுக்கடுக்காக அலை அலையாக நாம் அனைவரும் மலைத்து போகும் வண்ணம் அன்னை மீது தான் கொண்டிருக்கும் வெறித்தனமான விசுவாசத்தை அழகுரையாக எடுத்து கூறிய அவருக்கு பூபால ராகத்தோடு என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அழைத்தவுடன் கண்டிப்பாக வந்து விடுகின்றோம் என்று கூறி இந்த திருவிழா திருப்பலியில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து லூர்து அன்னை ஆலயம் புதூரில் இருக்கின்ற பங்கு தந்தை தாஸ் கென்னடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓரிக்கோட்டை பங்கு தந்தை எட்வர்ட் ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 பேரும் என் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள். தந்தை தாஸ் கென்னடி அவர்களும் நானும் ஒரே பங்கை சார்ந்தவர்கள். சென்னையில் ஜோசப் ஆண்டனியும் எட்வர்ட் ஜெயக்குமார் இவர்கள் இருவரும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், என்னுடைய நண்பர்கள். ஆகவே எந்த ஒரு நிகழ்விலும் அவர்களுடைய பங்கு விஷயமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோடு என்னுடைய நட்புறவில் இவர்கள் கலந்திருக்கின்றார்கள். இவர்கள் 3 குறிஞ்சி ராகத்தோடு என் நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருவிழா வழிபாட்டிற்கு 7 இசையாய் இசைப்பண் அமைத்து இறைவனின் பிரசன்னத்தை நம்முள் நிலைநிறுத்தி உள்ளத்தை மிதக்க செய்த திரு செபாஸ்டியான் அண்ணன் மற்றும் அவருடைய குழுவின் அனைவருக்கும் பிருந்தாவன சாரங்கா ராகத்தோடு என்னுடைய நன்றியை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்து உதவி செய்வதற்காகவே காத்திருப்பவர்கள் நாங்கள் என்பதற்கு ஏற்ப தாராள உள்ளத்துடன் அள்ளி தந்த அனைத்து உபகாரிகளுக்கும் என் நன்றியை சித்தரஞ்சனி ராகத்தோடு நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உதவி கேட்டு அணுகும் பொழுது இல்லை என்று கூறாமல் உதவி செய்வதில் தான் நாங்கள் இன்பம் கண்டிருக்கின்றோம் என்று எங்கள் பக்கத்து வீட்டு சொந்தக்காரர்களான சலேசிய சபை அருள் சகோதரிகள் அன்னையின் சிற்றாலயத்திலும் பீடத்திலும் அருமையான இந்த மலர் அலங்காரத்தை செய்ததற்காக
ஜனரஞ்சனி ராகத்தோடு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியன்னை புடவை உபயம் செய்த எங்கள் வீட்டு மேரி அம்மாவிற்கும் திரு சக்ரியாஸ் குடும்பத்தினருக்கும் அந்த புடவைகளால் அன்னைக்கு அலங்காரம் செய்த திருமதி சாந்தாவிற்கும் மனோரஞ்சனி ராகத்தோடு என் நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்னையின் திருவுருவத்தை கொடியில் அழகாக வடிவமைத்து அழகு சேர்த்து திரு கிருபாசர் குடும்பத்தினருக்கும் அவருடைய அண்ணன் ஆரோக்கியராஜ் சோஃபியா குடும்பத்தினருக்கும் என் நன்றியை காந்தாமணி ராகத்தோடு என் நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இவ்விழாவின் வெற்றிக்காக உடலால், உள்ளத்தால், உணர்வால், ஜெபத்தால் உழைத்த எங்கள் வீட்டு சிவன்ஸ்டார் தந்தையர்களும் எங்கள் வீட்டு சீமான்களாகிய குறுமட மாணவர்களும் இறையியல் அருட் சகோதரர்களும் சன்ரைஸ் இளைஞர்களும் திருத்தொண்டர் ஸ்டெஃபி அவர்களும் மற்றும் திருமதி திரு லாசர், திருமதி மேரி, திரு ஐயாவு, திருமதி பஞ்சம்மா அனைவருக்கும் மோகன கல்யாணி ராகத்தோடு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவழிபாட்டை சிறப்பான முறையில் நடத்த முழு பொறுப்பையும் ஏற்று அழகான முறையில் வழி நடத்திய என்னோடு எப்பொழுதும் தோளோடு தோள் கொடுத்து எனக்கு துணை வருகின்ற மாதாமைய குடும்பங்களுக்கு நீலாம்பரி ராகத்தோடு என் நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கோலமாவு கோக்கியில் 2 பேர் இருக்காங்க. சிசிலியா கிருபா மற்றும் சோஃபியா ராஜா இவரோட பிள்ளைகளோடு சேர்ந்து திருத்தலத்திற்கு முன்பாகவும் கொடிக்கம்பத்திற்கு முன்பாகவும் என்னுடைய வாசலுக்கு முன்பாகவும் அழகான கோலத்தை ரொம்ப சொற்ப நேரத்திலே போட்டு முடித்து விட்டார்கள். அழகான இந்த கோலத்தை. ஆகவே இவர்களுக்கு கீழ்வாணி ராகத்தோடு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவை கொண்டாட வழிவகுத்த உங்கள் ஒவ்வொருடைய மதிப்பிற்குரிய வருகைக்கும் பங்கேற்பிற்கும் என் நன்றியை சிந்து பைரவி ராகத்தோடு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எளிமையான முறையில் நடந்தாலும் இந்த விழாவை நான் எப்படியாவது வருடம் அது பெரிய அளவில் கொண்டாடினாலும் அதை நான் பதிவு செய்வேன். இந்த வருடம் என்னை பஸ்ஸில் கூட ஏற்றுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க ஃபாதர். ஆனால் நான் வர வேண்டும், வந்து இந்த விழாவை எளிய முறையில் நடத்தினாலும் அதை நான் பதிவு செய்துவிட்டு தான் போவேன் என்று சிவகாசியிலிருந்து சரவெடியாக 88 வயது கொண்ட நம்முடைய அன்னக்குடியில் அவர்கள் வந்து இங்கு இந்த விழாவினை அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கல்யாணி ராகத்தோடு என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மகிழ்ச்சி நிறைந்த நன்றியை மீண்டும் ஒன்று கூட்டி இதயபூர்வமாக வசந்த ராகத்தோடு தெரிவித்து என்னுடைய நன்றி உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சில மணித்துளிகள் மட்டும் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு வரை எங்களுக்குள்ளே ஐயமாக இருந்தது. இந்த அன்னையின் விழாவை தொடர்ந்து நடத்தலாமா, அன்பு இறை மக்களை அழைக்கலாமா வேண்டாமா, இவ்வாறு நாம் இந்த ஆண்டு விழாவை சிறப்பிப்பது என்பதிலே பல்வேறு தரப்பு கருத்துக்களை கேட்டு எங்களுக்குள்ளேயே ஓர் உடன்பாடு இல்லாத நிலையிலே எப்படியாவது இந்த விழாவை நாம் சிறப்பிக்க வேண்டும், அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அன்னையினுடைய பரிந்துரையை நாம் தொடர்ந்து நாட வேண்டும். இந்த இக்கட்டான காலகட்டத்திலே நிச்சயமாக அன்னை நம்முடைய வேண்டுதல்களை தன்னுடைய மைந்தனிடம் எடுத்து சென்று இறை தந்தையிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை, உடல் நலத்தை நமக்கு பெற்றுத் தருவார் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் ஆழமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த அன்னையின் விழாவை நாம் நடத்த வேண்டும். சிறப்பாக ஆடம்பரமாக இல்லை.